வணக்கம் நிகிதா. இது கடலோர கர்நாடகத்தின் மங்களூர் நகரில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக இந்த சம்பவம் நடந்துள்ளது. முக்கியமாக மங்களூர் நகரின் முக்கிய சாலைகள் அனைத்துமே வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக ராவ் அண்ட் ராவ் சர்க்கிள், கொட்டார சவுக்கி, உள்ளால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் தற்போது வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இருப்பினும் கும்பலா, உள்ளால், சேரலக்கட்டை பகுதியில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சேரலக்கட்டை பகுதியைச் சேர்ந்த நௌசத் என்பவரின் வீட்டு பக்கத்தில் அந்த காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி அவரது மகள் நயிமா என்ற 10 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். தற்போது மேலும் ஒரு வீட்டில் மண் சரிவு ஏற்பட்டு ஒரு குடும்பமே மண்ணுக்குள் மூழ்கியது. இருப்பினும் தேசிய பேரிடர் மீட்புக் குழு அவங்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. அந்த பகுதியிலும் ஒரு பெண் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மொத்தத்தில் கனமழை காரணமாக மங்களூர் நகரமே முழுமையாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதனால் மங்களூர் வழியாக செல்லும், அதாவது தென் மாநிலங்களிலிருந்து வட மாநிலங்களுக்கு மங்களூர் வழியாக செல்லும் ரயில் சேவைகள் அனைத்துமே பாதிக்கப்பட்டு தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன. குறிப்பாக சென்னையிலிருந்து மங்களூர் நோக்கி வந்த சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று காலை 6:45 மணிக்கு மங்களூர் சென்ட்ரல் ரயில் வந்து சேர வேண்டும். அது சற்று முன்பு வரை வரவில்லை. அது வேறு ஒரு மங்களூர் ஜங்ஷன் ரயில் நிலையத்துக்கு மாற்றப்பட்டு தற்போது அந்த நடுவழியில் நிற்கிறது. குறிப்பாக முக்கியமாக அனைத்து ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மாவட்டத்திற்கு தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் NDRF குழுவினர் கடந்த 3 தினங்களாக முகாமிட்டு நிலைமைகளை கவனித்து வந்த நிலையில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் மாவட்ட நிர்வாகம், உள்ளூர் காவல்துறை இணைந்து பல்வேறு மீட்பு பணிகள் படகு மூலம் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கதுங்க நிகிதா.